ஹலோ! சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு ஆப்ட்டான ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ மட்டும் யூஸ் பண்ணி, ரொம்ப கூலிங்கான, டேஸ்டியான இந்த கோக்னட் புட்டிங் செய்யலாமா? இதுக்கு ஒரு தேங்காய்ல 1/2 மூடி எடுத்துட்டு, சின்ன சின்ன பீசஸா தேங்காய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கட் பண்ண தேங்காய் கூட கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி, நம்ம 2 டைம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எப்பவுமே தேங்காய் பால் எடுக்கும்போது, நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு ரொம்ப திக்கான தேங்காய் பால் சீக்கிரமாவே கிடைச்சிரும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேங்காய் பாலை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பாயிலிங் கன்சிஸ்டன்சி வரக்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் அகரகர பவுடரை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 1 hour செட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பர் டிப் பார்த்துடலாமா? ரீசெண்டாக பூவாலை அப்படிங்கிற பேஜ்லேருந்து நான் இந்த சங்குப்பூ டீ ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த சம்மருக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டீ. இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாமல் ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே ட்ரைட் ஃபார்மில் இருக்குது. இந்த சம்மருக்கு டீக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ரெஃப்ரெஷிங்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் 1 hour நம்மளோட புட்டிங் சூப்பராக செட் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி நான் டிஸ்பிளே பர்பஸ்க்காக கொக்கோ பவுடரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல்.